தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நேற்றைய தினம் தாவேக தலைவர் விஜய் வந்து தமிழக ஆளுநரை சந்தித்து எங்களை பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க, தமிழக வெற்றிக் கழகம் வந்து அறுதி பெரும்பான்மையோட இவ்வளவு சீட்டை ஜெயிச்சிருக்கோம், எங்களுக்கு அது கூடுதலாக தேவைப்படுற அந்த கட்சிகளுடைய பலமும் இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்னர்கிட்ட முறையிட்டு இருந்தார். அதை தொடர்ந்து வந்து இன்றைய தினம் அந்த பதவி ஏற்பு விழா சென்னை நேரு விளையாட்டில் அரங்கத்தில் நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு விழாவுக்கு தேவையான முக்கியமான எல்லா நிகழ்ச்சிகளுமே அங்கே ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. அதே போல் விஜயனுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம், அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பனையூர், இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து மிகப்பெரிய போலீஸ் பாதுகாப்பு, அந்த தெரு முழுக்க பேரிகார்ட்ஸ் போட்டு தெருவின் ஆரம்பத்தில் ஒரு பாதுகாப்பு, அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி Z+ பாதுகாப்பு, மெட்டல் டிடெக்டர். ஸோ ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான பாதுகாப்புகளும் காவல்துறையிலிருந்து கொடுக்கப்பட்டது. அதை விட வந்து கான்வாய் வாகனங்களும் தயாராக இருந்தது. அவர் கிளம்பி போகிறப்ப அவருக்கு முன்னும் பின்பும் அந்த செல்லக்கூடிய அந்த காவல்களுடைய அந்த வாகனங்கள் வரைக்கும் ரெடியாக இருந்தது. ஸோ இந்த சூழ்நிலை தான் வந்து இன்று காலை திடீர்னு அந்த வாகனங்கள்லாம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. அங்கு முதல்வர் வீட்டு அப்புறம் அலுவலகத்துக்கு முன்பு இருந்த போலீஸ் பாதுகாப்பெல்லாம் விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கு. இதனிடையே வந்து நேற்று இரவுலேருந்தே ஒரு பெரிய சலசலப்பு பார்க்க முடிஞ்சுது. அதாவது விஜய்க்கு எதிராக விஜய் பதவி ஏற்பதற்கு எதிராக ஒரு சதி நடப்பதாகவும் அதை எதிர்த்து சென்னை மெரினா கடற்கரையில் வந்து ஒரு பெரிய புரட்சியை நோக்கி தாவேகா நிர்வாகிகளும் விஜய் ரசிகர்களும் இறங்க போகிறதாகவும் சோஷியல் மீடியாவில் தகவல் பரந்துச்சு. இதனால் மெரினா பீச்சில் கூட்டம் கூடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மெரினா பீச் பகுதிகளிலையும் போலீஸார் அதிக அளவில் குவித்து வைக்கப்பட்டிருந்தாங்க. இதனிடையே வந்து இன்று காலம்பரை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை என்னென்னா, திமுக அண்ட் அதிமுக ரெண்டு பேரும் வந்து கூட்டணி சேர்ந்து திமுக வந்து அதிமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வெளியிலேருந்து கொடுக்கறதாகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க சம்மதித்ததாகவும் ஒரு தகவல் இருந்தது. அதனால் எடப்பாடி பழனிசாமியும் போய் விரைவில் இன்று பிற்பகலோ இல்லை மாலையோ போய் கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் பரவுச்சு. இதனிடையே தான் விஜய் மீண்டும் இன்று இரண்டாவது முறையாக இன்று காலை 12 மணி அளவில் ராஜ்பவனுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆளுநரை சந்தித்து மீண்டும் தாவேகாவை அங்கீகரித்து அழைப்பு விடுக்கணும், பதவி வைக்கிறதுக்கு எங்களை அழைக்கணும் கவர்னர் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை விடுத்திருக்காரு. அப்போ விஜய் கிட்ட வந்து இதில் இருக்க பிரச்சனைகளும் இதில் உள்ள இடர்பாடுகளையும் கவர்னர் நேரில் விளக்கியிருக்காரு. அதாவது நீங்கள் ஆதரவு கடிதத்தை கொடுக்கும் வரையில் நாங்கள் வேறு யாரையும் அழைக்க மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துருக்காரு. என்னென்னா, இவங்க நாங்கள் தான் பெரிய கட்சி, தனிப்பெரும்பான்மையோடு வந்திருக்கோன்னு சொல்லி ஆட்சி அமைக்க உரிமை கோராமல் காங்கிரஸ் கட்சியினுடைய லெட்டரையும் சேர்த்து 113 MLAக்கள் ஆதரவு இருக்குது, கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் முன் வந்திருக்கோங்கன்னு சொல்லி தாவேகாலேருந்து ஆதரவு கடிதம் கொடுத்ததுனால ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான 118 வேணுமே, எப்படியும் கூட்டணிங்கிறப்ப மற்ற எல்லா கட்சிகளோட ஆதரவு கடிதத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கவர்னர் கேட்டிருக்காரு. அது இல்லாத வரைக்கும் நான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுத்திருக்காரு. ஆனாலும் இன்றைய வந்து கவர்னர் திருவனந்தபுரம் செல்றதா இருந்தார், அந்த பயணத்தை ரத்து பண்ணிட்டு சென்னையில் தான் இருக்கார். ஸோ இங்கே அரசியல் நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கார் கவர்னர். ஸோ எது நடந்தாலும் 118 நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸினுடைய ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த 118 MLAக்களுடைய கடிதத்தோட 2 கூட்டணி கட்சி வராங்கன்னா இல்லை 3 கட்சி வராங்கன்னா அந்த 3 கட்சி கொடுக்குற ஆதரவு கடிதத்தோட போய் கவர்னரை சந்தித்தால் மட்டுமே தான் அவர் ஆட்சி அமைக்க விஜயை அழைப்பார் கவர்னர் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார். இது குறித்து சட்ட நிபுணர்களுடன் மத்திய அரசினுடைய கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் அவர்களோட ஆலோசனைப்படி தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். ஸோ என்ன ஆஸ் பர் லா இருக்கோ அந்த லா பிரகாரம் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், இதில் எந்த விதமான அதிகார துஷ்பிரயோகமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கவர்னர் மாளிகை வட்டாரங்களும் கவர்னரும் விஜய் எடுத்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து விஜய் நேராக வந்து தன்னுடைய இல்லத்துக்கு திரும்பியிருக்காரு. அங்கே பட்டினப்பாக்கத்தில் முக்கிய நிர்வாகிகளோடையும் அரசியல் தெரிஞ்ச சில பேரோடையும் அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. சட்ட நிபுணர்களோடையும் ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதனிடையே வந்து அதிமுக MLAக்கள் CV சண்முகம் தலைமையில் ஒரு 15க்கும் மேற்பட்ட அதிமுக MLAக்கள் வந்து பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு ரிசார்ட்டில் தங்கியிருக்காங்க. அந்த MLAக்களை EPSP சந்தித்து பேச போகிறாரு. ஏன்னா 45 MLAக்களில் ஒரு பிரிவினர் வந்து விஜய் ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போர்க்கொடி தூக்குறாங்க, ஒரு பிரிவினர் வந்து ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 தரப்பு முடிவையும் சமாதானப்படுத்தி EPS வந்து தன்னுடைய இல்லத்தில் வந்து தனக்கு ஆதரவான MLAக்கள் கூட ஒரு மீட்டிங் இன்னைக்கு காலமாக நடத்தியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய அந்த MLAக்களை சந்தித்து பேசிய பின் ஒரு ஒத்த கருத்தோட
ஆளுநர் சந்திக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு. இதனிடையே இன்று மாலை வந்து திமுகவினுடைய சட்டமன்ற எம்எல்ஏக்களுக்குள்ள கூட்டம் வந்து மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடக்க போகுது அறிவாலயத்தில். அந்த கூட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறாங்க. ஸோ அதிமுக ஆதரவு அளிக்கிறதா இல்லை நம்மளுடைய பிரதான எதிர்க்கட்சியாகவே செயல்படுறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான ஒரு ஆலோசனை கூட்டமும் இன்றைக்கி அங்கே முடிவெடுக்க போகிறாங்க. ஸோ எது நடந்தாலும் இன்று மாலைக்குள் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கப்படும். தமிழக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையான முடிவு எடுக்கப்படும். அது மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. 108 சீட்டு அவங்க வச்சுருக்காங்க. ஸோ காங்கிரஸ் பிரிஞ்சு போய் ஆதரவு தெரிவித்ததுனால திமுக கூட்டணியில் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவங்கள்ட்ட எந்த விதமான ஒரு கருத்தும் கேட்காம திமுகவை ஒரே இரவில் உதறிட்டு போனதுனால திமுக கடும் கோபத்தில் இருக்காங்க காங்கிரஸ் மீது. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் 2 கம்யூனிஸ்டுகள் அவங்களும் போகிறதுக்கு கிட்டத்தட்ட உறுதியானதுனால அவங்களையும் இன்னைக்கு கூப்பிட்டு அழைச்சி இன்றைக்கி பேசியிருக்காரு அறிவாலயத்தில். ஸோ அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நாங்கள் வந்து நிதானமான முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னும் 6 எம்எல்ஏக்கள் இல்லாமல் விஜயால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால அதிமுக அண்ட் திமுக 2 கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுறாங்க. ஒருவேளை இவங்ககிட்ட ஒரு 55 அவங்ககிட்ட ஒரு 45 60 40 120 சீட் ரெடியாக இருக்கிறதுனால தனி மெஜாரிட்டி கிடச்சிரும், வேறு எந்த கட்சிகளுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க. அதனால் எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்கிறதுக்கு மு.க. ஸ்டாலின் பச்சை கொடி காமிச்சிட்டார் அப்படின்னாலே இதில் பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். இந்த 2 கட்சிகளும் கூட்டணியாக கொண்டு போய் பெரும்பான்மையை கவர்னர்கிட்ட கூப்பிட்டா அந்த கட்சியை தான் கவர்னர் பதவி பிரமாணத்துக்கு அழைப்பார். அப்போ வந்து விஜய் ஆட்டோமேட்டிக்காக எதிர்கட்சியாக உட்கார மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனால் மக்கள் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தும் அவர் முதல்வராக முடியலைங்கிறதுனால இது தமிழகத்தில் பெரிய லெவலில் போராட்டங்கள் வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இதில் வந்து ஒரு பெரிய சட்ட ஆலோசனைகளுக்கு பிறகே கவர்னர் வந்து ஒரு முடிவு எடுப்பார். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக திமுக வெர்சஸ் அதிமுகன்னு எதிர் துருவங்களாக இருந்து இன்றைக்கி 2 பேரும் இணைஞ்சு பயணம் பண்ணாக்க அப்போ வந்து பிரதான கட்சியாக இவங்க 2 பேரும் மாறி நிற்பாங்க. ஒரு பக்கம் விஜய் ஒரு எதிர்கட்சியாக போய் நிற்பார். ஸோ இந்த 2 பேர் தான் விஜய் சொன்ன மாதிரி இனி டிவிகே வெர்சஸ் டிஎம்கேவா மாறி நிற்குமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்னைய டெவலப்மெண்ட் அரசியல் வட்டாரத்திலையும் சரி இன்றைக்கி மீடியா சைட்லேயும் ஒரு பரபரப்பான நாளாகவே இருக்குது. ஸோ அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.